இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லா ஊர் சைடும் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் எங்கள் ஊர் சைடில் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாங்க இந்த மரவள்ளி கிழங்கு வடை. Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த வடை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கிழங்கு எடுத்திருக்கேங்க. இந்த கிழங்கு வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்கு இல்லை அப்படின்னா கப்பை கிழங்கு, இந்த மாதிரி நிறைய நேம் இருக்குது. இதை வந்து இந்த கேரட் திருவுறத்தில் சின்னதாக மீடியம் சைஸ் எது இருக்கோ அதில் நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நரம்பு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்து நம்ம தூர போட்டுடலாம். இப்போது இந்த திருவண்ண கிழங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்குங்க. தனியாக ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கடலப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு அரிசி, தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 5 வரமிளகாய் நான் ஆட் பண்ணி 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பல்லு போல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு நம்ம திருவி வச்ச கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணி சும்மா கொஞ்சம் லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ரிமைனிங் இருக்கும் இல்லையா கிழங்கு நம்ம திருவி வச்சது, அதையும் இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. இது கூட கொஞ்சமாக சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சேன் கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் கறி லீஃப் ஆட் பண்ணிங்கனாலும் நல்ல வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விடும்போது நம்ம அரைக்கும் போது எதுக்குமே தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க, ஏன்னா கிழங்குலையும் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வடைக்கு தட்டுவோம் இல்லையா, மசால் வடைக்கு யூஸ்வலாக தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி நீங்கள் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதையே பக்கோடா மாதிரியும் நீங்கள் போடலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஒன்ஸ் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த கிழங்கு வடை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விதமாக பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சு காட்டல, ஜஸ்ட் 1 மட்டும் செஞ்சு காட்டுறேன். மீதி 2 நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி அரிசி நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் வடை பண்ணும்போது. பட் அரிசி ஆட் பண்ணும்போது பக்கோடாவாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் டோட்டலாகவே அரிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கடலப்பருப்பு மட்டும் ஊற வச்சு ஆட்டி பண்ணலாம். பட் கடலப்பருப்பு மட்டும் வச்சு ஆட்டி பண்ணும்போது உங்களோட வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி கடலப்பருப்பு இதெல்லாம் ஊற வைக்க டைம் கிடையாது, உடனே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அரிசி மாவு, கடல மாவு, உப்பு, காரம், சோம்பு, வெங்காயம், இந்த மாதிரி வடைக்கு ஆட் பண்ணுற எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டு எடுக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிழங்கு வடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் கிழங்கோட வாசம் வந்து அந்த வடையில் வந்து தனியாக நிற்குங்க, அதுதான் அதோட ஸ்பெஷல். யூஸ்வலாக கிழங்கு வடை அன்னைக்கு சாப்பிட்றத விட செஞ்சு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட வடை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வடை வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தோட்டத்தில் வந்து கிழங்கு இருக்குங்க. அப்போ வந்து ஈவினிங்க்கு டக்குன்னு போய் ஒரு கிழங்க பறிச்சோமா வடையை போட்டோமா அந்த மாதிரி தான் இதை வந்து எங்கள் அம்மா செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.